அனைவருக்கும் வணக்கம். பேனர் மற்றும் போஸ்டர் கிளிப்பில் இறங்கிய திமுக ஜனநாயகனுக்கு எதிராக நடக்கும் மிகப்பெரிய போராட்டம். என்னடா அது திடீர்னு படத்தை பற்றி பேசுகிறோமே நினைக்காதீங்க. இன்னைக்கு கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவுற சில டிஎம்கே ஊடுருவிகள் அப்படின்னு சொல்லலாம், வன்முறைக்காரர்கள்னு சொல்லலாம், குண்டர்கள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த ஒரு நீட் பிரச்சனைக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி நான் காலையில் மதியானம் போட்ட வீடியோவில் தெளிவாக பேசி முடிச்சிட்டேன். மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஊடால செந்தில் பாலாஜி மற்றும் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் உள்ளே இருக்கிறவருக்கு மிகப்பெரிய ஒரு குட்டு கொடுத்துருக்கு நம்ம நீதிமன்றம். இன்றைக்கி அது போக பார்த்திங்கன்னா எம்எல்ஏ இப்போ மார்க்கண்டேயன் அவர்களை படையோடு சந்திக்க போயிருக்காரு KN நேரு அவர்கள். ரொம்ப பெருமையாக உணர்ந்த எம்எல்ஏ அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலேன் கலைஞர் மாதிரி இப்போ உள்ளே இருக்கிறாப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அரங்கேற காத்திருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த சூழ்ச்சியிலேருந்து தமிழ்நாட்டை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எப்படி காப்பார் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெல்லி நீட் போராட்டம் அப்படின்றது சில பேர் ரைட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சரி அப்படின்னு சொல்லலை. ஏன்னா காலையில் போட்ட வீடியோவும் சரி, மதியானம் போட்ட வீடியோவும் சரி, அப்படியே தான் கிடக்குது கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் போய் பாருங்கள். ஒருத்தர் கூட இந்த நீட் போராட்டம் சரியானது அப்படின்னு சொல்லலை. காரணம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னாடி இருந்த திமுக மாதிரி இல்லாமல் நீட் நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரல. நம்மளுக்கு நீட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுல உறுதியாக இருக்காங்க. நம்ம ராஜ்மோகன் அவர்களும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஸ்டாலின் கட்சியை சேர்ந்தவங்க சரி, சில பேர் அந்த திமுகவுடைய 200 பார்ட்டிகளும் சரி, இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போயிருக்கிற திருமாவளவன் அவர்களும் சரி. யோசிச்சு பாருங்கள், திருமாவளவன் அவர்கள் நேரில் போய் டெல்லியில் போராடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நார்மலாக இப்போ எம்பியும் கிடையாது. இங்கே இருக்கிறவர் சும்மா போராடிட்டு போயிடலாம், இல்லை ஒரு ஆதரவு தெரிவித்து விட்டுடலாம். இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தவங்க நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை. நம்ம முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாணவர்களை இந்த அளவுக்கு தூண்டுறது யாரு? இந்த ஒரு போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் ஒதுக்குனது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மாணவர்களை தடியடி கொடுக்குறாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர கம்ப்ளைண்ட்டுகளை தாண்டி மாணவர்கள் ரூபத்தில் வர்ற சில பேர் குண்டர்கள் மாணவர்கள் மாதிரியே இருக்கிறாங்க. இது போக அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க மாதிரி உடைகளை வாங்கிட்டு மாற்றி சில தீவிரவாத வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தெளிவாக பார்த்தீங்கன்னா வடநாட்டு சேனல்கள், அந்த இங்கிலீஷ் சேனலான இந்தியா டுடே, NDTV இதெல்லாம் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், முழுக்க திமுக நாளைக்கு வெளியாக போகிற அந்த ஜனநாயகன் படத்தை எதிர்க்கிறதுக்காக மிகப்பெரிய சூழ்ச்சிகளில் இறங்கியிருக்கு. ஆவடி திருவள்ளூரில் மிகப்பெரிய ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது திமுக காரரோட தேட்டரு. இது யாருமே உள்ள நுழைய முடியாத ஒரு இடத்துல மேலே இருந்த அந்த பெரிய பேனரில் மேலே இருக்கிற தலைப்பகுதி கிழிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முதல்வர் அவர்களோட உள்ளே இருக்கிற அங்கே ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய நம்ம ரஜினி நம்ம விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இது ஆல்ரெடி நம்ம ரஜினி அவர்களுடைய திரைப்படம் நடந்திருக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது முழுக்க இந்த தேட்டருக்காரர் பண்ண வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே தான் ஒரு சம்பவம் ஏதோ காற்றுல கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் வேலூரில் இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய ஜனநாயகன் போஸ்டர் மற்றும் அங்கே வச்சிருக்கிற அந்த தேட்டர், அதாவது நம்ம முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இந்த பேனரு போஸ்டர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் அந்த படம் ரிலீஸ் ஆக போகிற அந்த இறுதி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த திரைப்படத்துக்கு, அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு ஏற்கனவே நிறைய கோயில்களில் தங்கத்தேர் இழுக்கிறது, நிறைய பிரார்த்தனைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி வச்சிருக்கிற பேனரை இந்த திமுகவுடைய கைகூலிகள் இறங்கி கிழிக்கிறாங்க, உடைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சம்பவம். இது போக பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றத கெடுக்கிறதுக்காகவும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இந்த கரப்பான் பூச்சி அப்படின்ற பேரில் நடக்கிற ஒரு போராட்டத்தை கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா எப்படி நீங்கள் படம் நிம்மதியாக பார்த்துருவீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ஒருவேளை தேட்டரில் கூட உள்ளே போயிட்டு கூட ஏதாவது இந்த கதவெல்லாம் மூடி வச்சிருவாங்க. நம்ம ஏற்கனவே வேற இவங்கெல்லாம் பயந்து திரியிறாங்க, சட்டசபை கதவை மூடி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் இன்னைக்கு உள்ளே இருக்காரு. அப்போ ஒருவேளை கரூர் சம்பவம் மாதிரி தேட்டருக்குள்ளே நடைபெறுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னைக்கு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறணும். ஏன்னா ஒட்டு மொத்தத்தையும் பண்ணிட்டு டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பட்டத்தை கட்டிட்டு போயிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமயத்தில் இப்போ வழக்கு நம்ம மார்க்கண்டேயன் அவர்களுடைய வழக்கு நீதிபதி முன்னால் இன்றைக்கி வந்திருக்கு. ஜாமீன் கேட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் ஜாமீன் கொடுக்கல, வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு. இதே போல் காவல்துறையினர் மார்க்கண்டேயனை பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் காவலில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இதையும் நீதிபதி அவர்கள் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்போ மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சிறைக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாதிரி அப்படியே
பயங்கரமாக பேசணும் அப்படின்லாம் கிடையாது. முழுக்க மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு போகிற ஒரு நிலைமை தான். இதுதான் வந்து நம்ம தமிழகம் எதிர்பார்த்தது. ஒரு தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சா தான் அடுத்து அந்த தப்பு தடுக்கப்படும். இந்த மாதிரியான இன்னி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். இப்படி திரும்பி உள்ளே போனவரை தான் KN நேரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டாளத்தோட போய் சந்திச்சிருக்காரு. சொல்ல முடியாது திரும்ப இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம KN நேரு அவர்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஏன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் அவருக்கான பிணை அப்படின்றது இருக்குது. அடுத்து அவர்களுடைய அந்த நகராட்சி அந்த நகர ஊழல் அந்த பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரதா சொல்கிற மிகப்பெரிய ஊழல் வந்து இன்னைக்கு KN நேரு மேலே இருக்குது. ஒட்டுமொத்த திமுக காரர்கள் மேலேயும் இன்னைக்கு வழக்குகள் வந்துகிட்டு இருக்கு. அதே போல் செந்தில் பாலாஜியை நம்ம சொல்லியே ஆகணும். செந்தில் பாலாஜி அவர்கள் வினோத மனு ஒன்று கொடுத்துருந்தாரு. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். நான் வரலாம் மாட்டேன், ஆனால் எனக்கு முன்ஜாமீனும் கொடுத்துடணும், சைடு ஜாமீனும் கொடுத்துடணும், பின்ஜாமீனும் கொடுத்துடணும், காவல்துறையினர் என்னை தொட்டரக்கூடாது, நான் கெட்டா ரோட்டில் நடமாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மனு ஒன்று போட்டிருக்காரு. நல்ல நீதிமன்றம் வந்து வாயில சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி பேசாமல் வந்து உள்ளே வந்து படுத்துக்க, இதுதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நாங்கள் பிடி வாரண்ட்ன்ற மாதிரிலாம் போட்டு ஒட்டுமொத்த கேஸையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு ஜென்மத்துக்கும் வெளியில் வர முடியாது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக அரசு இறங்கி நின்று வாதாடுறது செந்தில் பாலாஜிக்கு எதிராக. அவ்வளோ ஆதாரங்களும் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படின்றது தான் மிக முக்கிய காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரணும். இன்றைக்கி பாமக மற்றும் தமிழக வெற்றி கழக கூட்டணி அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி PMK மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி திருமாவளவன் அவர்களும் பாமகவும் ஒரு அணியில் இருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அனைத்தையும் உடைத்தெறிந்து நாங்கள்லாம் ஒரு கூட்டணியில் ஒன்றாக நட்பாக தொடருவோம், இந்த தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் இந்த காவி சாயம் தமிழ்நாட்டில் பூசப்படுறதை தடுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து சேருவோம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மாற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாமக வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு அங்கேருந்து கலண்டு இங்கே வரப்போகிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வருங்காலங்களில் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை விட எல்லாரும் எதிர்பார்த்த கர்நாடகா அந்த மேகதாது அணை கட்டுற ஒரு விஷயமா இன்னைக்கு கர்நாடகா குழுக்கள் மற்றும் தமிழ்நாட்டு குழுக்கள் ஒன்றாக வந்து தமிழக தலைமைச் செயலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. இங்கே எடுக்க போகிற அந்த முடிவு அப்படின்றது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றுறதா இருக்குது. சீக்கிரம் மேகதாது அணை வரப்போகுதா, இல்லை அதை முடிச்சு கட்டின பாதியை இடிச்சு எரிய போகிறாங்களா அப்படின்றது இந்த ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும். உண்மையிலே மக்கள் வந்து இன்னைக்கு நல்லா தெளிவாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். காரணம் என்னென்னா திமுக தான் வந்து தொட்டிலையும் கில்லும், அதாவது பிள்ளையும் கில்லும் தொட்டிலையும் ஆட்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. திமுக ஆட்சி காலங்களில் இந்த நீட் நடைமுறை அப்படின்றது நடைமுறையில் இருந்துச்சு. அதை கொண்டுட்டு வந்தது இந்த காங்கிரஸ் அரசு. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க ஒன்றுமே கிழிக்க முடியல. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அங்கே போய் போராடுறாரு. 5 வருஷம் கோமாளையாக இருந்தாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசைபாடல்களை தாண்டி எப்படிடா மானங்கட்டத்தனமாக இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு மாதிரியா இருந்துட்டு திடீர்னு குபீர்னு மாறுறீங்க அப்படின்றதும், அசிங்கப்படுறதே உதயநிதிக்கு வேலையாக இருக்குது அப்படின்றதும், தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு ஒரு படத்துலலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம திமுக பார்த்து கேட்குற நிலைமை ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக எடுத்த காரியம் வந்து பூரா விளங்காமல் போகுது இந்த திமுகவுக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு போராட்டத்தை வச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை ஆட்டி பார்க்கணும்னு நினச்சா அதுக்கு TVK சொந்தங்கள் விட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள், இளைஞர்கள், உண்மையான தொண்டர்கள் அப்படின்றது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பக்கம் அதிகமாகவே இருக்குது. சும்மா கரப்பாம்பூச்சியை விட்டு பயமுறுத்தோன்னு பார்த்தா நாங்கள்லாம் அணில் குஞ்சுகள். அதனால் கரப்பாம்பூச்சி வந்து அணில் குஞ்சுகள்கிட்ட தோற்று போயிடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுதான் உண்மை. இதை உண்மை நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு போராட்டத்தை கையில வச்சு நாங்க படம் பார்க்கறத தடுத்துருவோம், உங்களை வந்து உட்கார வச்சிருவோம், நீங்க போராடுறபடி போராடுங்க, நாங்க காலையில படத்துக்கு போறபடி படத்துக்கு போறோம். இதுதான் எங்க கருத்து மக்களே. உங்க கருத்தை சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.